புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். சரி, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நியூ இயர் பிறந்து இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு. இந்த ரெசல்யூஷன் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, இந்த வருஷத்துலேருந்து நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு. அந்த மாதிரி நான் போன வருஷம் எடுத்த தீர்மானம், இந்த வருஷம் நான் எடுத்த தீர்மானம், அதெல்லாம் நிறைவேற்றணும்னா இல்லையாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வயசு ஆக ஆக ஒரு முதிர்ச்சி வரணும். அதுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த முதிர்ச்சி இல்லாமல் பொறுமை இல்லாமல் நடந்தனா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போகிறோங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும். அதாவது நம்ம என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், நம்ம உண்மையிலே சரியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் வரும். இந்த மாதிரியான முதிர்ச்சிக்கு முக்கியமான விஷயம் புத்தகம் வாசிக்கிறது. புத்தகம் வாசிக்க ஓரளவு பொறுமையாவது கிடைக்கும். நான் எங்கிட்ட இருந்து தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, கோபங்கள் தான். தேவையில்லாமல் கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் எதுக்கு? உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ரியாக்ட் பண்ணுறத நிறுத்தணும். என்னோடய சூழல் சரியில்லைன்னா அதை நான் எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு நான் எதிர்வினையாட்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த ரெசல்யூஷனில் சேர்க்குறேன். இதை எப்படி சொல்லணும்னா, வழக்கமாக ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்லுவாப்பில். அதாவது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருப்பீங்க, அப்போது உங்கள் மனநிலையை வச்சு தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் அதே மனநிலையை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சா முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும், பல பிரச்சனைகளை உருவாக்குவோம். ஆனால் அதை நம்ம அதே மனநிலை, அதாவது அதை கோபத்தோடையோ ரியாக்ட் பண்ணுறதுனாலையோ நம்மளால் தீர்க்கவே முடியாது. அப்படின்னா அதை எப்படி தான் தீர்க்கிறதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. எல்லாம் புத்தகம் வாசிக்கும் போது தான் அது படும். அதாவது நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமான உலகம்னு ஒன்று இருக்கும். அது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடந்து தீரும். ஆனால் நம்ம உருவாக்கிற ஒரு உலகம் இருக்கும்ல, இப்படி தான் நடக்கணும் அப்படி நம்ம நினைப்போம். பெரும்பாலும் இந்த முரண்னால தான் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்க மாட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்து நான் தீர்வை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்னா நான் கண்டே பிடிக்க மாட்டேன். அதே எனக்கான பிரச்சனை என் ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சுன்னா நான் ஒரு நிமிஷத்தில் அதுக்கான தீர்வை சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறதுனால அதை பார்க்க மாட்டிருக்கோமா என்னன்னு தெரில. இன்னொன்று என்னென்னா, எது நம்மளோட தேவையான பிரச்சனை, எது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைங்கிறதையும் பார்க்கணும். அதை பிரித்து பார்க்கவும் நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு இந்த 7 ஹேபிட் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது வாழ்க்கையில் நம்ம 2 விஷயத்தை கடந்து வரோம். அதாவது இந்த சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ். கரிசன வட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் செல்வாக்கு வட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த கரிசன வட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால் தீர்க்கவே முடியாது சில பிரச்சனைகளை. உலக அரசியலாக இருக்கட்டும், நாட்டு அரசியலாக இருக்கட்டும், ஏன் உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும், அதை கூட நம்மளால் தீர்க்க முடியாது. அதெல்லாம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், கரிசன வட்டத்தில் வருது. அப்படின்னா நம்மளால் எதை தான் தீர்க்க முடியும்? நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை, நம்ம ஊரில் உள்ள உறுப்பினர்களோட பிரச்சனை, நம்ம ஒரு குழுவாவோ இயக்கமோ இருந்தோன்னா அவங்க கூட ஒன்று சேர்ந்து சில விஷயத்தை நம்மளால் நடத்தி காட்ட முடியும், பழக முடியும், அன்பாக நடந்துக்கிட முடியும், உதவ முடியும். இதெல்லாம் இன்ஃப்ளூன்ஸில் வருது. அப்படின்னா நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட பாதை சரியாயிரும், சரியான ஃபோக்கஸும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா சொல்ல வர்றது என்னென்னா, இந்த கோவப்படுறத ஒதுக்கி வைக்கணும். அதே மாதிரி கோவப்படுறவங்க கூடயும் பழகக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நானே கோவப்பட்டேன்னா எவ்வளோ கொடூரமாகவோ எவ்வளோ இதாக நடந்துக்கிறோனோ அதே மாதிரி கோவப்படுறவங்களும் அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரியான பழக்க வழக்கத்தை கூட தவிர்க்கணும். ஏன்னா என்னோடய கோபத்தை தடுக்கிறது என் கையில் இருக்குது. ஆனால் இதே மற்றவங்களோட கோபத்தை தடுக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு என்னால் அறிவுரையும் சொல்ல முடியாது, அவங்க கூட பழகி அவங்கள கண்ட்ரோலும் எடுக்க முடியாது. எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டாங்க. அதை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். அதனால் நாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை சரி பண்ணிட்டாலே மற்ற விஷயங்கள்லாம் சரியாயிரும். அப்புறம் இந்த உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கெட்ட பழக்கம் இருந்தால் அதை தவிர்க்கணும். எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. அது போக உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா 35+ ஆகிடுச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்காது. அதுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கணும், உழைக்க ஆரம்பிக்கணும். அதாவது எக்ஸசைஸ் தான் சொல்கிறேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிரந்தரமாக சஸ்டைனாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பாதிச்சிருவோம். ஆனால் அந்த சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கியமாக இருப்போமான்னு பார்த்தோன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே துரிதமாக போயிட்டுருக்கனால
அந்த உடலில் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதனாலேயே எக்ஸசைஸுங்கிறது நான் ஹெவி வெயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக என்னால் என்ன முடியும் அதை மட்டும் பண்ணிட்டு வர்றது. அதனாலேயே டிசம்பரில் புதிய தலைமுறை ஒரு மாரத்தான் வச்சாங்க 10 கிலோமீட்ரு. அதை ஓடலாம் செய்யலை, நடந்தே போயிட்டு வந்துட்டேன் நானும் என் நண்பன் அவரோட சேர்ந்து. தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, எது அத்தியாவசியம் எது அத்தியாவசியம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த யூடியூப்பை பார்த்து இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்குன்னு சில ஆசைகளை காட்டுவாங்க. இப்போ கூட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏதோ டெக் சூப்பர் ஸ்டாராம், அவங்களுக்கும் ஏதோ டெக் பாஸுக்கும். ஆனால் 2 பேருமே கிட்டத்தட்ட மோசமான ஆட்களுங்கிறத மாதிரி சித் வீடியோன்னு ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பொருளை விற்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதில் அப்பட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பொருள் வேணுமா, நீங்கள் அவ்வளோ ஆடம்பரமாக கூட வாங்க தேவையில்லை. ஒரு ஃபோன் வாங்குறாங்கன்னா உங்கள்கிட்ட 20,000 ரூபா பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும். எல்லாருமே ஒரு ஃபோனை வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் தான் பயன்படுத்துகிறாங்க. நான் அப்படி கிடையாது. நான் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஃபோனை. என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீடியோ போட போகிறோம், பேச போகிறோம், அவ்வளோதான். அப்டேட் ஆகிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஆனால் எது தேவை எது தேவையில்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். லைஃப்பில் மினிமலிசத்தை கொண்டு வரணும். அதாவது நமக்கு ஒரு 4 சட்டை 4 பேண்ட் வேணும்னா அது போதும். அதை விட ரொம்ப அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து கன்சியூமரிசம் அதிகமாகிட்டு, அதாவது நுகர்வோர் அதிகமாகிட்டே இருக்காங்க. ஒரு பொருளை கடனில் வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்திருக்கோம். அந்த பிஹேவியரில் அவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களாம் இன்றைக்கி. அதனால தான் காமர்ஸ் அவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நான் எப்போவுமே ஒரு தொழிலை குறை சொல்கிறவனாக இருக்க மாட்டேன். நம்மளோட பழக்க வழக்கத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டுனா போகிறோம், நல்லாயிருப்போம். நம்ம அந்த நுகர்வு அதை நான் கட்டுப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறத குறைச்சினாலே சேர்க்குறத சரியாக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆசைப்பட்றாங்க. ஒரு சில பேருக்கு அப்படின்னா என்னென்னு தெரிய மாட்டேருக்கு. நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்தை சம்பாதிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் நம்மளால் அதை வச்சு வாழ முடியும், அதை வச்சு நம்மளோட அத்தியாவசிய தேவைகள்லாம் முடிக்க முடியும் லெவலுக்கு இருந்துச்சுன்னா அதுவே ஒரு இயர்லி ரிட்டையர்மெண்ட். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம தேவையில்லாத பொருட்களை குறைச்சாலே நல்லாயிருக்கும். இதை நான் அடிக்கடி ரொட்டீனாக எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எதெல்லாம் தவிர்க்க முடியும், அப்படி அது மேலே ஆசை இருந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு வாரத்துக்கு அந்த ஆசை நீடிக்குமா இல்லை ஒரு மாதத்துக்கு அந்த ஆசை நீடிக்குமா நான் பார்ப்பேன். அது நீடித்தா தான் வாங்குவேன். இதுவே என்னோடய தொழிலுக்காக நான் பண்ணுறேன்னா அது என்னோடய வளர்ச்சின்னு சொல்லலாம். என் மக்கள் என்னோடய கடைக்கு வரணும், என் தொழிலை நான் டெவலப் பண்ணுறதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் நம்மளுக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் தெரியுமா, அதாவது இப்போது ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்மளுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும், நமக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுக்கும், நம்ம வளர்ச்சி அடைவோம். இப்போ பேடான இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆல்கஹால் அடிக்டாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து டிப்ரெஸ் பண்ணி கீழே தான் கொண்டு போகும். அதனால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோடய ரெசல்யூஷன்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம செயலாக பண்ணும்போது மட்டும்தான் அதில் ஒரு நல்ல எஃபெக்டிவ் கிடைக்கும். அது ஒரு ஐடியாவே இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அந்த உலகத்திலே மிக சிறந்த வார்த்தை செயல்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொருணை புத்தக திருவிழா வேறு வரப்போகுது. அநேகமாக அந்த 31ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும். அன்னைக்கு போய் ஒரு வீடியோ அதில் வேறு எடுக்கணும். அதில் எனக்கு பிடிச்ச புத்தகத்தை பற்றியும் நான் அதை பேச போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே முக்கியமான ஆட்கள் வந்து நான் அவங்கள்ட்டையும் ஒரு பேட்டி எடுக்கலான்னு வச்சுருக்கேன். சரி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.